சப்போர்ட் பண்ணி பிரச்சாரம் பண்ணவங்க எல்லாமே டிவிகேக்கு அகேன்ஸ்டாக தான் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க ஒன்று. ஆனால் அது எதிர்பாராத விதமாக சிஎம் விஜய் ஆனதுனால இப்போ அவங்களால முன்னாடி வச்ச காலை பின்னாடி எடுக்கவும் முடியல, அதே இடத்துல ஸ்ட்ராங்காக நிற்கவும் முடியல, ரெண்டும் கட்டான் ஆயிடுச்சு. அப்படி டிவிகேக்கு அகேன்ஸ்டாக பேசினவங்கலாம் அப்படின்னு சொல்லும்போது விஜய் சேதுபதி சார் எந்த கட்சின்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவர் ஒரு மீட்டிங்கில் என்ன பண்ணார், ஒரு பப்ளிக் அது ஒரு விதமான இதுதான் நினைக்கிறேன். ஏதோ ஒரு ஈவெண்ட்டில் சினிமா ஈவெண்ட்டில் வந்துட்டு விடிவி கணேஷ் அவர்கள், உங்களுக்கு தெரியும் நான் காமெடி ஆக்டர், இப்போ வந்து கான்சிட்டி படத்தில் கூட ஒரு முக்கியமான ரோல் அவர் பண்ணியிருப்பார். ஸோ அவர் வந்து அந்த ஷோக்கு வராரு, அந்த இடத்துக்கு அந்த ஈவெண்ட்டுக்கு வராரு. அப்போ வந்து எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஹாய் சொல்லும்போது விஜய் சேதுபதி அவர்கள் என்ன பண்ணார்னா, நீங்கள் என்ன இங்கே இருக்கீங்களே, அப்படி உங்களை நான் இங்கே எதிர்பார்க்கலையே, நீங்கள் என்ன இங்கே இருக்கீங்களே அப்படின்னா, இங்கெல்லாம் புரியல எனக்கு அப்படின்னு கேட்குறாரு அவர் விடிவி கணேஷ் அவர்கள். இல்லை நீங்கள் சட்டசபையில் இருப்பீங்க இந்த டைமுக்குன்னு நினச்சனே அப்படின்னு கிண்டல் பண்ணுறார். அதாவது விடிவி கணேஷ் அவர்கள் விஜய் சாரோட ஃபேனு அப்படின்னு சொல்லும்போது விஜய் சார் வந்து அவருக்கு பிடிச்சவங்களையோ இல்லை சினி இண்டஸ்ட்ரியில் அவருக்கு நெருக்கமான ட்ரஸ்ட்டாக இருக்கவங்களையும் வந்து ஒரு சில போஸ்டிங்லாம் கொடுக்குறாரு அப்படிங்கிற விமர்சனத்துக்கு நடுவில் இவர் இப்படி ஒரு கலாய்க்கிறத வந்து விடிவி கணேஷ் கிட்டே வைக்கிறாரு. அவர் எதுவும் சொல்லலை, ஜஸ்ட் அப்படியே சிரிச்சுட்டே போயிட்டாருன்னும் போது எவ்வளோ வன்மத்தோடுவோம், எவ்வளோ ஒரு கிண்டலாக சர்க்காஸ்டிக்காக அந்த காமெடி எடுத்து வச்சிருக்காரு அப்படின்னா, அது வெளியில் பார்க்கறதுக்கு காமெடியாக இருந்தாலும் அதோட இன்டென்ஷன் நீங்கள் என்ன எங்கே இருக்கீங்களே சட்டசபையிலலாம் இருப்பீங்கன்னு நினச்சேன் அப்படின்னா விஜய் சார் வந்து ஒரு போஸ்டிங் கொடுக்குற மாதிரியும், அப்போ வந்து அவர் வந்து அவருக்கான விஷயங்களுக்கு அவர் ப்ரையாரிட்டி கொடுக்குற மாதிரியும் விஜய் சார் இவர் வந்து அவரை போர்ட்ரே பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாரும் அதை தானே சார் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் அது பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது பாலிடிக்ஸ் அரசியல்வாதி ஆகிட்டா அரசியல் பண்ணி தான் ஆகணும்னு ஒரு விஷயம் இருக்குது. என்னையே அரசியல்வாதி ஆக்கிட்டீங்களேப்பா அப்படிங்கிற இடத்துல விஜய் சாரும் அந்த அரசியலை பண்ணி தான் ஆகணும் ஒன்று. இன்னொன்று, அந்த அரசியலில் ட்ரஸ்ட் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். சுற்றி நிறைய பாலிடிக்ஸ் நடந்தாலும் நம்மளை சுற்றி இருக்கிற ஒரு 4 பேரில் 2 பேர் நம்ம யாரை ஸ்ட்ராங்காக நம்புகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் பாலிடிக்ஸில். ஸோ அப்படி இருக்கக்கூடியவங்கள தான் ஒரு முக்கியமான போஸ்டிங்லேயோ ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறதுலையோ இல்லை ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து லீக் ஆகாமல் இருக்கிறதுலையோ பாலிடிக்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறவங்களுக்கு அது ரொம்ப முக்கியம். தன்னை சுற்றி வச்சிருக்க ஆஃபீஸர்ஸ்க்கு அந்த ஆஃபீஸரை வந்து எந்த லெவலில் நம்பலாம், எந்த அளவுக்கு பவுண்டரி செட் பண்ணலாம், அவங்கக்கிட்ட எந்த லெவலுக்கு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லும்போது ஜெயலலிதாவும் இது பண்ணி தான் இருப்பாங்க, கலைஞரும் பண்ணி தான் இருப்பார். ஏன் மு க ஸ்டாலின் அவர்கள் குடும்ப அரசியல்னு பண்ணும்போது அவர் தனக்கான அசிஸ்டன்ட் சிஎம்மா புள்ளைய தானே தேர்ந்தெடுத்தாரு, ஏன் மற்ற அந்த கட்சியில் இருக்க மூத்த தலைவர்கள் யாரையும் தேர்ந்தெடுக்கலையே அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கனிமொழி அவர்கள் எவ்வளோ வருஷமாக அங்கே இதில் இருந்தாலும் பார்லிமெண்ட்டில் இருந்தாலும் எம்பி அப்படின்னு சொல்லும் போது அவங்க 3 வருஷமா இல்லை கலைஞர் ஆட்சியிலேருந்து அவங்க வந்து பார்லிமெண்ட்டில் ஒரு பதவியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அதே பொறுப்பில் மற்ற யாரையாச்சும் லேடிஸை இவங்க விட்டாங்களா திமுகலேருந்து அப்படின்னு பார்க்க போனால் குடும்ப அரசியல்னு சொல்லக்கூடிய தன்னோட குடும்பத்திலேருந்து ஒருத்தங்களை தானே அங்கே வச்சுருக்காங்க எம்பியா அப்படின்னு சொல்லும்போது டெல்லிக்கோ தமிழ்நாட்டுக்கோ இருக்கிற கனெக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது சபரீசன் அவரு நம்மளுக்கு தெரியும். அப்போ வந்து குடும்ப அரசியல்னு சொல்லக்கூடிய அவரோட அந்த மீடியா தான் அந்த பென் சிஸ்டம் அப்படின்னு சொல்லும்போது ஜென்சி இவ்வளோ டிஎம்கே இவ்வளோ விஷயங்களை பண்ணும்போது அது தப்பாக தெரியல. அப்போ வந்து ஆனால் விஜய் சார் வந்து தனக்கு ட்ரஸ்ட்டாக இருக்கக்கூடியவங்கள ஒரு சில போஸ்டிங்கில் போடுறாரு. அது ஸ்ரீநாத்தா இருக்கலாம், வெங்கட் நாராயணன் அவர்களாக இருக்கலாம், அதுக்கப்புறம் ராஜ்மோகன் அவர்களாக இருக்கலாம், அப்புறம் ஆதவர்ஜுனாவாக இருக்கலாம். அப்படின்னாலுமே மக்களுக்கு அவங்க மேலே என்ன விமர்சனம் இருக்குது அப்படிங்கிறத மீறி நம்ம ஒரு அரசியல் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்மளுக்கு நம்பிக்கையானவங்களா இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு யதார்த்தமான உண்மை தானே. அப்படின்னா அவர் அந்த இடத்துல அவரோட அப்பாவையோ அவரோட அக்காவையோ தங்கச்சியோ அண்ணனோ தம்பியோ கொண்டு வரலையே விஜய் சார், ஏன் அவரோட பர்சனல் பற்றியுமே நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது அசிஸ்டன்ட் சிஎம்மாக தன்னோட புள்ளையை வச்சிடுறது எந்த அளவுக்கு நியாயம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ சிஎம் அது பண்ணால் ஸ்டாலின் அவர்கள் அதை பண்ணால் தப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் குடும்ப அரசியல் பண்ணால் காலங்காலமாக பண்ணால் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லும்போது விஜய் அவர்களோட அரசியலில் அவரோட தனக்கான ஒரு சௌகரியத்துக்கோ இல்லைன்னா தனக்கான ஒரு நம்பிக்கைக்கு நான் சொன்ன மாதிரி நம்பிக்கைக்கு உட்பட்ட ஒரு சில ஆளுங்களை போஸ்டிங்கில் போடுறாருன்னா அதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிறத என்னோடது. அவங்க ஒழுங்காக அந்த பதவியில் செயல்படலைன்னா நம்ம கேள்வி கேட்கலாம், பட் ஆனால் போடுறதே தப்பு அப்படிங்கிறத எந்த ரைட்ஸும் இல்லை நம்மளுக்கு கேள்வி கேட்க. ஒன்று விஜய் சேதுபதி அவர்கள் இது ஒரு விஷயம். இதே மாதிரி தான் இப்போ ப ரஞ்சித் அவர்களுமே இந்த ஒரு ப்ரொட்டஸ்ட் இஷ்டத்துக்கு பேசியிருக்காரு, அமீர் அவர்களுமே இஷ்டத்துக்கு பேசியிருக்காங்க. நீங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ண தானே போனீங்க, அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் பிரச்சனையை தானே பேசணும். ஒன்று ஃபேர் நீட்டை பேசுங்க, இல்லை பேன் நீட்டை பேசுங்க. ரெண்டும் எல்லாமே ஜனநாயகன் பற்றி பேசுகிறீங்க. அப்போது ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகும்போது தான் உங்களுக்கு ஃபேர் நீட் பிரச்சனையோ பேன் நீட் பிரச்சனையோ வந்துச்சா? பேன் நீட் பிரச்சனை போன 5 வருஷத்தில் இருந்த திமுக ஆட்சியில் யாருமே பேசலையே. அப்போ எங்கே போனீங்க நீங்கள்லாம்? அப்போனா ஊர் விட்டு வெளிநாட்டில் எங்கேயாச்சும் இருந்தீங்களா ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதுக்கு வராமல்? அப்போ என்ன பண்ணிருந்தீங்க? அப்படி ஒன்று இருக்குது. இன்னொன்று, நீங்கள் வந்து ஃபேர் நீட்டுன்னு சொல்கிறது அவங்க டெல்லியில் பண்ணுறது ஃபேர் நீட்,
அதாவது ஃபேராக எங்களுக்கு நீட் வேணும், அதில் அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் லீக் ஆகக்கூடாது, அதில் நடக்கிற ஒரு சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து எஜுகேஷனல் மினிஸ்டர் வந்து அதை வந்து சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரியும், அப்போ அதில் மிஸ்டேக் நடந்திருக்கு, பேப்பர் லீக் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால் தர்மேந்திர பிரதான் அவங்கள வந்து நீங்கள் வந்து அந்த பதவியிலேருந்து பதவி நீக்கம் பண்ணணுன்றது தான் அவங்களோட கோரிக்கையை அவங்க வச்சுருக்காங்க டெல்லியில். அதை தான் சிஜேபி பண்ணாங்க. ஓகேங்களா? சிஜேபின்னு சொல்லக்கூடிய காக்ரோச் ஜனதா பார்ட்டி. ஸோ இது இந்த கட்சி எப்படி உருவாச்சுங்கிறலாம் ஒரு பக்கம் ஹிஸ்ட்ரி இருக்கட்டும். காக்ரோச் ஜனதா பார்ட்டி எப்படி உருவாச்சு, இப்போ வந்து அந்த ப்ரொட்டஸ்ட் எப்படி ஆரம்பிச்சது, அவங்க ஆரம்பிச்சாங்கன்னு ஒரு பக்கம் இருக்கட்டும். அது வந்து இப்போ 2 நாளாக ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகும்போது தான் ப்ரொட்டஸ்ட் ஆரம்பிச்சுதா? ப்ரொட்டஸ்ட் 1 மாதமாக நடந்துட்டு 1 மாதத்தில் தமிழ்நாட்டில் எந்த படமும் ரிலீஸ் ஆகலையா? ஏன் கட்டா குஸ்தி வந்துச்சு, செகண்ட் பார்ட் 2 வந்துச்சு கட்டா குஸ்தி. அந்த படத்தில் அதை ரிலீஸ் பண்ணது இன்பநிதி ரெட் ஜெயின் பிக்சர்ஸ் தான். உதயநிதி ஸ்டாலினும் இன்பநிதி ஸ்டாலின். ஏன்னா இப்போ இன்பநிதி ஸ்டாலின் கிட்ட தான் ரெட் ஜெயின் பிக்சர்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த இப்போ ரீசெண்டாக வந்த 2 படம் ரிலீஸ் ஆனதெல்லாம் இன்பநிதி ஸ்டாலின் அவங்களோட அந்த ப்ரொடக்ஷன் ரெட் ஜெயின் பிக்சர்ஸ் தான். அப்போ எங்கே போனீங்க நீங்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணாமல்? அப்போ கட்டா குஸ்தி பார்த்தவங்களெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்கலையா? ஏன் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியிலேயே வந்து கூலி படம் வந்துச்சு, ரஜினி சாரோட படம். அப்போ ஆட்சியில் இருக்கும்போதுமே ப்ரொட்டஸ்ட் நடச்சு தானே. துப்புரவு தொழிலாளர்கள் ரிப்பன் பில்டிங் அங்கே ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க தானே. சம் கவர்மெண்ட் ஆஃபீஸ் மாதிரி ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க. டீச்சர்ஸ் கவர்மெண்ட் டீச்சர்ஸ் இன்க்ரிமெண்ட் கேட்டு ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க. அப்போல்லாம் தமிழ்நாட்டில் எந்த படமும் ரிலீஸ் ஆகலையா? அப்போ எந்த டேரக்டர்ஸும் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணலையே. வெற்றிமாறன் அவர்கள் பண்ணுற மாதிரி, அப்புறம் வந்து பா ரஞ்சித் பண்ணுற மாதிரி, அதுக்கப்புறம் வந்துட்டு இவர் அமீர் பண்ணுற மாதிரி. அப்போல்லாம் நீங்கள்லாம் எங்கே சார் போனீங்க சினி இண்டஸ்ட்ரியில்? அப்போல்லாம் சினி இண்டஸ்ட்ரியில் எந்த படமும் ரிலீஸ் ஆகலையா? ஏன் அப்போ பேன் நீட் ஸ்டாப் நீட் அப்படிங்கிற மாதிரி போராட்டங்கள் அப்படின்னு சொன்னாலுமே அந்த ஒரு விஷயங்கள் நடந்துக்கிட்டே தானே இருந்தது தமிழ்நாட்டில். நீட்டை பேன் பண்ண அப்படின்னு. ஏன் போன ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கும்போது அவர் என்ன சொல்லி கேம்பெயின் பண்ணி பிரச்சாரம் பண்ணி முதலமைச்சரானார்? அந்த நீட்டை வந்து பேன் பண்ணுறதுக்கான அந்த சீக்ரெட் எங்களுக்கு தான் தெரியும். நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணிடுவோம். கிட்டத்தட்ட 1 மாதத்துலேயோ 1 வாரத்துலேயோ கூட அதை நாங்கள் வந்து பண்ணிடுவோம். அந்த சீக்ரெட் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பண்ணிடுவோம்னு சொல்லி அப்படி ஒரு வாக்குறுதியை கொடுத்து தானே, கேம்பெயின் பண்ணி தானே மிஸ்டர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்தாங்க. எம்எல்ஏ ஆனாங்க, சீஃப் மினிஸ்டர் ஆனாங்க, அவரோட புல் அசிஸ்டன்ட் சிஎம் ஆனார், எல்லாமே நடந்துச்சு. அப்போ எங்கே சார் போனீங்க நீங்கள்? அப்போ அந்த படம் கூலி படம் ரிலீஸ் ஆகும்போது அப்போ வந்து சென்னையில் வந்துட்டு பேன் நீட் வந்து நம்ம சொல்லியிருக்கோம், நம்ம இன்னும் அதை வந்து பண்ணவே இல்லையே. அப்போ கூலி படம் ரிலீஸ் ஆகும்போது நம்ம அதை மட்டும் போய் பார்க்கலாமா? அதை ரிவ்யூ வேறு பண்ணீங்கல்ல சார். அப்போ எங்கே போனாங்க இவங்கெல்லாம்? அந்த சிஎம் கேள்வி கேட்காம எங்கே போனாங்க? அப்போது ஸ்டாலின் பண்ணால் சரி, இப்போ விஜய் அவர்கள் வந்து அவரோட படம் ரிலீஸ் ஆயிருக்கு, ஜனங்க தான் அவரை கொண்டாடுறாங்க. அவர் வந்து பர்சனலாக வந்து என்னோட படம் ரிலீஸ் ஆயிருக்கு, வந்து என்னோட படத்தை பாருங்கள், என்னோட படத்துக்கு சப்போர்ட் கொடுங்க, நீங்கள் ப்ரொட்டஸ்ட்டுக்கு சப்போர்ட் கொடுக்காதீங்கன்னு எங்கேயும் சொல்லலை, ரைட்டுங்களா? ஆனால் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் கூலி படம் ரிலீஸ் ஆகும்போது கூலி படம் பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணது யார்? ஸ்டாலின் அவர்கள் தானே. அப்போ துப்புரவு பணியாளர்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணிருந்தாங்களே. அப்போ தமிழ்நாட்டில் டீச்சர்ஸ்க்கான ப்ரொட்டஸ்ட்டும் போயிட்டு இருந்தது. அப்போ எந்த படம் ரிலீஸ் ஆகலையா? இல்லை அந்த டைமில் ஆளுங்கட்சியாக இருந்த மினிஸ்டர்ஸும் எம்எல்ஏஸும் எந்த படமும் பார்க்கலையா? இல்லை தமிழ்நாட்டில் ப்ரொட்டஸ்ட் நடக்கும்போது எந்த படமும் ரிலீஸ் ஆகக்கூடாதுன்னு எதாவது ரூல் கொண்டு வந்தீங்களா? இல்லை எந்த படமும் பார்க்கக்கூடாதுன்னு எதாவது ரூல் கொண்டு வந்தீங்களா? இல்லை ரெட் ஜெயின் மட்டும் பார்க்கலாம், ரெட் ஜெயின் பிக்சர்ஸ் மட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிங்களா? அதனால தான் இப்போ இந்த ப்ரொட்டஸ்ட் நடக்கும்போது ரெட் ஜெயின் பிக்சர்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. ரெட் ஜெயின் பிக்சர்ஸ் தான் கட்டா குஸ்தி 2 ரிலீஸ் ஆச்சு. அப்போது டெல்லியில் ப்ரொட்டஸ்ட் நடக்குது, ரெட் ஜெயின் பிக்சர்ஸ் ஏன்ப்பா இதை ரிலீஸ் பண்ணுறீங்க, இல்லை அந்த படத்தை போய் பார்க்குறீங்க அப்படின்னு யாரும் குரல் கொடுக்கலையே. அப்போது இது ஜனநாயகத்தை குறி வச்சு நடக்கிற, அந்த படத்தை குறி வச்சு நடக்கிற ப்ரொட்டஸ்டா, டிவிகேவை குறி வச்சு நடக்கிற ப்ரொட்டஸ்டா, இல்லை நம்மள ஒருத்தனாக இருந்த விஜய் வந்து இப்போ வந்து சிஎம் ஆயிட்டாரு அப்படின்னு பொறாமையிலையும் வன்மத்திலையும் நடக்கிற ப்ரொட்டஸ்டா? வினோத் அவர்கள் தான் ஜனநாயகம் படத்தோட டைரக்டர். ஸோ அவரோட படம் வந்து இப்போ ஹிட் ஆயிருக்கு அப்படின்னும் போது அவருக்கான நெக்ஸ்ட் வேற லெவல் அவருக்கான ரீச் சினி இண்டஸ்ட்ரியில் இருக்கும்னா, இவங்கெல்லாம் இப்போ காற்று வாங்க போகிறாங்க, இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு பெருசாக இதுக்கு மேலே வந்து இது இருக்காது சினி இண்டஸ்ட்ரியில். வேணால் சினி இண்டஸ்ட்ரி இப்போ ரொம்ப ட்ரையாக தான் போயிட்டுருக்கு. ஏன்னா விஜய் ஒரு பக்கம், அஜித் ஒரு பக்கம் அப்படின்னும் போது இனிமேல் சினி இண்டஸ்ட்ரிக்கான ஒரு பெரிய ஒரு வரவேற்பு இருக்குமா தமிழ் சினி இண்டஸ்ட்ரிக்கு அப்படின்னும் போது அது பெரிய கொஸ்டின் மார்க் தான். என்னதான் அது இவர் ரஜினி சார் படங்கள், ரஜினி சாருமே இப்போ கொஞ்சம் அவர் ஒரு கான்ட்ரவர்சிக்குள்ளே மாட்டிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது, சூர்யா சார் ஓகே ஆன் அண்ட் ஆஃப் கொஞ்சம் வந்து ஹிட் கொடுக்குறாரு, ஓகே. சிவகார்த்திகேயன் சார் அவர் தெரில, அவர் கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்காருன்னும் போது என்னதான் இருந்தாலும் விஜய் சார் மாதிரியோ அஜித் சார் மாதிரியோ பெரிய மாஸ் ஹிட்டெல்லாம் தமிழ்நாட்டில் இதுக்கப்புறம் வர்றது கஷ்டம் அப்படின்னும் போது விஜய் சார் ஆப்வியஸாக நடிக்க போகிறதுல, அஜித் சார் என்ன டிசைட் பண்ணியிருக்காரோ தெரியாது அப்படின்னு சொல்கிற இடத்துல இப்போ இனிமேல் இந்த டைரக்டர்ஸ்க்கெல்லாம் பெருசாக வாய்ப்புகள் இல்லை. இப்போ இந்த டைமில் பீக் டைமில் வினோத் அவர்கள் தான் பீக்கில் போயிட்டாரு, இல்லை விஜய் சார் அவர் படம் தான் ஹிட்டு கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லும்போது வினோத் அவர்கள் மேலே இருக்க கோவமா, இல்லை இதுக்கு மேலே நம்மளா டேரக்டர்ஸாக நம்மளாம் ஷைன் ஆக முடியாதுன்ற வைத்தறிச்சலில் பேசுகிறீங்களா?
என்ன உங்கள் பாரஞ்சித் அவர்களுக்கு அமீர் அவர்களுக்கு வெற்றி. அதில் படம் பார்க்குறவங்களும் ஜோக்கர்னு சொன்ன அந்த சென்டென்ஸ் இருக்குல்ல, அது என்ன ஸ்டேட்மெண்ட்? அது புரியல. ஜனநாயகன் படம் பார்க்குறவங்களாம் ஜோக்கர்னா, ஒரு காலத்தில் விஜய்க்கு ஓட்டு போட்டவங்களாம் தற்கொலைன்னு சொன்னீங்க. ஓட்டு போட்ட மக்களை தற்கொலைன்னு சொன்னதோடு இல்லாமல் ஜென்சி கிட்ஸை தற்கொலைன்னு சொன்னீங்க. இப்போ இந்த படத்துக்கு நிறைய லேடிஸ் தான் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆப்வியஸாக ஏ சர்டிஃபிகேட்டுன்னு சொல்லும்போது அண்டர் 18 குழந்தைங்க போய் பார்க்க முடியல. அப்போ டீனேஜர்ஸும் போய் பார்க்க முடியல. அபவ் 18 தான் போய் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, ஜென்சி கிட்ஸான அந்த அபவ் 18க்கான ஸ்டூடெண்ட்ஸோட சப்போர்ட் இருக்குது, லேடிஸோட சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இந்த படத்தோட வெற்றியை உங்களால் தாங்க முடியல? இல்ல விஜய் சாரோட வெற்றி உங்களால தாங்க முடியலையா? இல்ல இதுக்கப்புறம் சினி இண்டஸ்ட்ரியில நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்காதுன்னு அட்டென்ஷன் சீக் பண்றதுக்காக இந்த ஒரு ப்ரொடெஸ்ட் அப்படிங்கிற விஷயத்த கையில் எடுத்திருக்கீங்களா? அப்போ ஜோக்கர்னு சொல்லும்போது சனம் அவர்கள் ரொம்பவே கரெக்டாக கேள்வி கேட்டாங்க. ஜனநாயகன் படம் பார்க்குறவங்க ஜோக்கர் அப்படின்னு சொன்னா, நான் நேற்று அவங்க சொல்லியிருந்தாங்க அவங்களோடது. அவங்க தமிழ்நாட்டில் இந்த ஒரு எக்மோர்லேயும் மதுரையிலையும் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ அந்த பேண்ட் நீட் அப்படின்னு இங்கே பண்ணது பேண்ட் நீட் அப்படின்னாலுமே நீங்கள் சிஜேபி அங்கே பண்ணுறாங்க. அதுக்கான ஒரு கண்டினியூஷன்